அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க. இன்னைக்கு தைப்பூச திருநாள். நம்ம முருகருக்கு எப்படியெல்லாம் அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின காணொளி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கு தைப்பூச திருநாளுங்க. முருகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாட்களில் இந்த தைப்பூச திருநாளும் மிகவும் ஒரு உன்னதமான ஒரு முருகனுடைய வழிபாடுங்க. இந்த வழிபாடு நம்ம வீட்டில் செய்ய முடிகிறவங்க வீட்டில் செய்யலாம், கோயிலுக்கு போக முடிகிறவங்க கோயிலுக்கு போகலாம். நம்மளால் எளிய முறையில் இந்த வழிபாடும் விரதமும் நம்ம எப்படி இருந்தோம், என்னெல்லாம் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதாங்க இந்த பதிவில். ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் வரக்கூடிய பூசம் நட்சத்திரத்தன்று தைப்பூசம் திருவிழாவாக முருகனுக்கு கொண்டாடப்படுகுதுங்க. முருகனுக்கு கந்த சஷ்டி விரதம் எப்படி முக்கியமானதோ அதே போல தாங்க இந்த தைப்பூச விரதமும் முருகனுக்கு ரொம்ப முக்கியமான விரதங்களில் ஒன்றாகுங்க. தைப்பூசம் விரதம் இருப்பவங்க தை மாதம் வரக்கூடிய முருகனுக்கு உகந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்று மாலை இடுவாங்க. அன்றிலிருந்து விரதம் இருந்து, அதாவது 6வது நாளான பூசம் நட்சத்திரத்தன்று முருகன் கோவிலுக்கு சென்று விரதத்தை நிறைவு செய்வாங்க. இந்த விரதம் இருப்பவர்கள் கால்நடையாக பழனி யாத்திரை செல்பவர்களும் உண்டுங்க. முக்கியமாக பழனிக்கு பாத யாத்திரை செல்வது ரொம்ப விசேஷமானதுங்க. நிறைய பேர் 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் கப்பால் இருந்தும் பழனிக்கு கால்நடையாக பாத யாத்திரை தைப்பூச தினத்தன்று முருகனை வழிபடுவோரும் உண்டுங்க. பாத யாத்திரையின் போது காவடி எடுப்பவர்களும் 6 நாள் பயணமாக பழனி முருகனை பூசத்தன்று வணங்குபவர்களும் உண்டுங்க. இது மாதிரி நிறைய பல ஊர்களிலிருந்தும் பழனி முக்கியமான மலைக்கோவில்கள் எங்கெல்லாம் முருகனுடைய மலைக்கோவில்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் விரதம் இருந்து காவடி எடுத்து வருபவர்களும் உண்டுங்க. பால் காவடி, உங்களுக்கு பல வகையான காவடிகள் எடுத்து முருக பக்தர்கள் அனைவரும் பழனியை நோக்கியும் மலைக்கோவில்கள் முருகன் கோவில்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த விரதம் இருந்து காவடி எடுத்து கால்நடையாக வருபவர்களும் இருக்கிறாங்க. விரதம் எடுக்க முடியாதவர்கள் அன்று தினம் போய் முருகனுடைய சிறப்பு அலங்காரம், அபிஷேகம், தீபாராதனைகளை பார்க்குறவங்களும் உண்டுங்க. நாம் இன்னைக்கு வீட்டில் இந்த பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு வழக்கம் போல் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தாச்சுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜைகளை எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய தைப்பூசம் மிகவும் விசேஷமானதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில இந்த தைப்பூசம் வருகுதுங்க. இந்த தைப்பூச தினத்தன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நம்மளுக்கு முருகனுக்கு அபிஷேக ஆராதனை வழிபாடுகள் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக செய்தனுங்க. 6 to 7 செவ்வாய் ஹோரையில் முருகனுடைய படங்களை, திருவுருவ படங்களை எல்லாம் அனைத்தும் எடுத்து தொடச்சி சுத்தம் பண்ணி அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சுங்க முருகனுடைய சிலைக்கும் வேலுக்கும் நான் அபிஷேக பூஜை பண்ணினேங்க. முதலாவதாக சிலைக்கும் வேலுக்கும் நான் பால் அபிஷேகம் தாங்க பண்ணினேன். பால் அபிஷேகம் நல்லபடியாக பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சந்தனம் மஞ்சள் குழப்பி வச்சுருந்தேங்க பன்னீரில். அந்த சந்தனம் மஞ்சள் கலவையத்தை நான் அடுத்த அபிஷேகமாக முருகருக்கும் வேலுக்கும் பண்ணினேன். சந்தன அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநீர் அபிஷேகம் தாங்க பண்ணினேன். முருகனுக்கு உகந்தது திருநீருங்க. அந்த திருநீர் அபிஷேகமும் என்னப்பன் முருகனுக்கும் வேலுக்கும் நான் திருநீர் அபிஷேகமும் செய்து முடிச்சு அதற்கப்புறம் தீபாராதனைகள் காட்டி பன்னீரால் முருகரை மறுபடியும் நல்லா அழகா அவரை குளிக்க வச்சுங்க. அவருக்கு அழகான சந்தனம் குங்குமம் எல்லாம் நான் அவருக்கு சார்த்தி செம்பருத்தி மலர்கள் கொண்டு அவருக்கு சார்த்திங்க. அழகான மாலை கட்டி நான் அவருக்கு செம்பருத்தி மாலை மற்ற முருகன் படங்களுக்கும் நான் அணிவிச்சு என்னுடைய முருகன் சிலைக்கும் அணிவிச்சு அவருக்கு வேணுங்கிற நெய்வேத்தியங்கள் எல்லாம் நான் வச்சுங்க. இன்னைக்கு பால் பாயசம் தாங்க என்னோட முருகனுக்கு வேண்டி நான் வச்சிருந்தேன். முருகனுக்கு செம்பருத்தினா ரொம்ப பிடிக்குங்க. முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை செம்பருத்தி மாலை அணிவது ரொம்ப 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 உகந்ததுங்க. நம்மளுக்கு மனதில் வேண்டின வேண்டுதல்கள் அனைத்தும் என்னப்பன் முருகன் செய்து கொடுப்பாருங்க. நம்ம மனமுருகி இந்த எல்லா நீங்கள் ஒரு 6 வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நீங்கள் விடாமல் வெற்றிலை தீபமோ இல்லை உங்களுக்கு என்னாவது ஒன்று நீங்கள் ஒரு தீபம் போட்டாலும் கூட போதுங்க. நீங்கள் முருகனை நினச்சி நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நீங்கள் விளக்கு போட்டுட்டு வாங்க. நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் நிச்சயம் நடக்குங்க. திருமண தடை உள்ளவர்கள், வீடு கட்ட முடியாதவர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள், கடன் பாதத்தை தீரணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்க.
அப்பன் முருகன் நிச்சயம் உங்களுடைய குறைகளை நீங்கள் மனமுருகி கேட்டால் இறங்கி வந்து அவர் உங்களுக்கு செய்து கொடுப்பாருங்க. நம்ம எந்த ஒரு பூஜையும் தொடர்ச்சியாக 6 வாரங்கள் நம்மளை ஒரு கணக்கு வச்சு செய்யணுங்க. முருகனுக்கு உகந்தது 6, அதனால் தொடர்ச்சியாக 6 வாரங்கள் இந்த பூஜைகளை நீங்கள் செய்து வாருங்க. நிச்சயமாக அதுக்கான பலன் கிடைக்குங்க. நான் இப்போ என்னுடைய அபிஷேக பூஜைகள் அனைத்தையும் செய்து முடிச்சுட்டு இப்போ என்ன முருகனையும் அலங்காரம் செய்து அவரையும் அமர வைத்துட்டு இப்போ வேலுக்கு வந்து முன்னாடி வச்சு முருகர் சிலைக்கு முன்பு வேல் வைத்து அந்த வேலை சுற்றியும் 6 தீபங்கள் அகல் தீபங்கள் ஏற்றி அழகாக என் அப்பன் முருகனை நான் பூஜை பண்ணி முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் இன்று பூஜை முடித்ததுக்கப்புறம் ஒரு 10 மணி வாக்கில் நம்ம கோவிலுக்கு போனோங்க. அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு போனோம். அங்கே அவ்வளோ அழகாக முருகனுடைய நம்ம கோயிலுக்கு போகையிலேயே நம்மளை வரவேற்கிற மாதிரி முருகன் மலையிறங்கி வந்து கீழே ஊர்வலமாக காளமாட்டு வண்டியில் அழகாக ஊர்வலம் வந்தாருங்க. என்னப்பன் முருகன் நான் அவரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அவர் என்னை பார்க்க வந்த மாதிரி நம்ம முருகரை பார்த்தாச்சுங்க. காளமாட்டு வண்டியில் அழகாக முருகர் வந்து அங்கே ஊர்வலம் வந்தார். முருகருடைய ஊர்வலத்தை நல்லபடியாக நம்ம பார்த்து முருகரையும் தரிசனம் பண்ணி அவர் எவ்வளோ அழகாக அந்த காட்சி தர்றாரு பாருங்களேன். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முருகன் இன்னைக்கு இறங்கி வந்து நம்மளுக்கு காட்சி தர்றாருங்க. அனைவரும் முருகனுடைய அருள் பெறுங்க. முருகனை பார்த்து நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயம் நிறைவேறுங்க. அதுக்கப்புறம் காவடி ஆட்டம் இருந்தது. அந்த காவடி ஆட்டம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. காவடி ஆட்டமும் வெகு நேரம் காவடி ஆட்டத்தையும் பார்த்துட்டு நாங்கள் சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு வீடு வந்தாச்சுங்க. இந்த தைப்பூசம் எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு எப்படியெல்லாம் தைப்பூசம் இருந்தது? நீங்கள் கோவில்களுக்கு போனீங்களா? உங்கள் வீட்டில் நீங்கள் சிலை ஏதாவது வச்சு வழிபாடு பண்ணினீங்களா? சிலை இருக்கிறவங்க நிச்சயம் அபிஷேக பூஜை பண்ணுங்க. சிலை வழிபாடு நம்ம செய்கிறவங்க மாதம் ஒரு முறையாவது அதாவது சிலைகளுக்குரிய நாட்களில் நம்ம அபிஷேகம் பூஜை பண்ணுவது மிகவும் சிறப்புங்க. அப்போதான் அந்த சிலைகளுக்கு ஒரு உயிரோட்டம் இருக்குங்க. இந்த வருட தைப்பூச விழா எனக்கு மிகவும் சிறப்பாகவும் மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருந்ததுங்க. இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற காணொளிகளை மீண்டும் பார்க்க நம்ம சேனலுடைய பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. நம்ம போடுற காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனல் பார்த்த அனைவருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.